தாய் வீடு ஜூலை மாத இதழ் 2026. தமிழக தேர்தல் ஜனநாயகத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும். எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெயசிங். குரல் வடிவம் கு. பிரபு. 2026 மே மாதம் 4,93,89,958 வாக்காளர்கள் எந்தவித அசம்பாவிதமும் நிகழாமல் வாக்களித்து 233 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த நிகழ்வு ஜனநாயக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இத்தேர்தலில் மக்களாட்சி தத்துவத்தின் பல்வேறு படிநிலைகளில் எழுச்சியுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆனால் மறுபுறம் அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் எனும் ஜனநாயகத்தின் அடித்தளம் வழக்கம் போல இத்தேர்தலில் பலவீனத்துக்கு உள்ளாகியிருப்பதை காண முடிகின்றது. எழுச்சிமிக்க தேர்தல். கடந்த 50 வருட கால தமிழக தேர்தல் என்பது இருமுனை போட்டியாகவே இருந்து வந்துள்ளது. திராவிடம் என்ற பெயரில் திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் தேர்தலில் மாறி மாறி போட்டியிட்டு ஆட்சியாளர்களாக இருந்துள்ளன. 2026 தேர்தலுடன் மேற்கண்ட இரு துருவ அரசியலுக்கு முடிவு எழுதும் வகையிலே நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் 3வது சக்தியாக உருவெடுத்துள்ளது. இத்தேர்தலுடன் இரு திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் முடிவுக்கு வர இரு துருவ அரசியலும் மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. முக்கோண அரசியலை தமிழகத்தில் தொடங்கி வைத்த தமிழக வெற்றி கழகத்தின் வருகை தமிழக இளையோர் மத்தியில் ஓர் அரசியல் எழுச்சியாக பார்க்கப்படுகின்றது. இளைஞர்களின் பங்களிப்பு. தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு 86.05% பேர் வாக்களித்து சாதனை படைத்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக இளைஞர்களின் பங்கு ஈடுபாடு மிக அதிகம் என கணிக்கப்படுகின்றது. இதுவரை இல்லாத வகையில் கடந்த காலங்களில் ஒதுங்கிச் சென்ற இளைஞர்கள் இத்தேர்தலிலே முன்வரிசைக்கு வரலாயினர். இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் முக்கிய சக்தியாக உருவாகியுள்ளதை காண முடிகின்றது. 24 லட்சம் வாக்காளர்களுடன் வாக்காளர் எண்ணிக்கையிலே 20% இளம் வாக்காளர்களும் அடங்குவர். மேலும் 40 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் 2.25 கோடி எனவும் கூறப்படுகின்றது. இவற்றுடன் வேட்பாளர்களிலும் கூட இதுவரை இல்லாத அளவிற்கு இளையோர் அதிகம் எனவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு இளைஞர்களின் எழுச்சி முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. இது தமிழக அரசியல் கலாச்சாரம் மாறும் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதன் விளைவாக 2 திராவிட கட்சிகள் உட்பட ஏனைய கட்சிகளும் இளைஞர் மீது கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன. இதுவரை தமிழக தேர்தல் அரசியல் இளைய சமூகத்தினர் அதிக ஆர்வத்துடன் ஈடுபாடு கொண்டிருக்கவில்லை. முதற் தடவையாக இத்தேர்தலில் அவர்களின் அக்கறை, அதன் காரணமாக நிகழ்ந்த அரசியல் மாற்றம் ஜனநாயகத்தை உயர்த்தி எழுச்சியுறச் செய்திருக்கின்றது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்ற ஆர்வம் காரணமாக இளைஞர்கள் பெருமளவு அரசியலிலே ஆர்வம் கொண்டு வாக்களிக்கவும் முன்வந்துள்ளனர். அரசியல் மாற்றம் ஒன்று வேண்டுமென்ற எதிர்பார்க்கையும் அவர்களின் தேர்தல் ஈடுபாட்டை அதிகரிக்க செய்துள்ளது. பாரம்பரிய கட்சிகளின் கொள்கை கோட்பாடுகளுடன் வலுவாக இணைந்து கொள்ளாத ஒரு புதிய வாக்காளர் தளத்தை உருவாக்கி வெற்றி கண்டுள்ளதை இத்தேர்தலிலே காண முடிகின்றது. சாதி ஆதிக்கம். உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து வரும் இந்திய ஜனநாயகத்தில் தேர்தலின் போது பல்வேறு அம்சங்கள் ஆதிக்கம் செலுத்துவதுண்டு. அவற்றுள் இந்தியாவில் புரையோடிப்போன சாதி தேர்தலில் முக்கிய இடத்தை பெற தவறவில்லை. தமிழகமும் இதற்கு கடந்த காலங்களிலே சாட்சியாக இருந்துள்ளது. தேர்தலிலே சமூகம் பார்த்து வேட்பாளர்களை நிறுத்துவது, சாதி பார்த்து வாக்களிப்பது தொன்று தொட்டு இருந்து வரும் நடைமுறையாகும். சாதியை மட்டும் முன்னிறுத்தி சாதியின் பெயரில் கட்சிகள் தேர்தலை சந்திப்பதும், மக்களும் ஜனநாயக அரசியலை மறந்து தான் சார்ந்த சாதி கட்சிகளுக்கு வாக்களித்து வந்த நிலை நடந்து முடிந்த தேர்தலில் மாறுதலுக்கு உள்ளாகி இருப்பது ஜனநாயக பண்புகளை உயர்த்தி பிடிப்பதாக இருப்பது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றது. நடிகர் விஜய் அவர்களின் வருகையின் காரணமாக வாக்காளர் மத்தியில் பெரும் ஈர்ப்பு ஏற்பட விஜய் என்ற ஒற்றை மனிதரை முன்னிறுத்தி வாக்களிக்க வேட்பாளர்களின் சாதி என்னும் அடையாளம் கவனம் பெறாமல் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. இவை ஜனநாயகத்தை மேம்படுத்தும் செயலாக பார்க்கப்படுகின்றது. புதிய கட்சியின் வருகை சாதி எல்லைகளை தாண்டி புதிய வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இதன் காரணமாக சாதிய வாக்குகள் பிரிந்து வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆதிக்க சாதிகள் மற்றும் தலித் வாக்குகள் நெகிழ்வுத்தன்மையுடன் ஒற்றை அணியாக திகழவில்லை என்பது ஜனநாயகத்திற்கு வலிமை சேர்க்கும் விடயமாகும்.
பொது தொகுதியில் பட்டியலினத்து வேட்பாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள். இதன் மூலம் தேர்தலிலே சாதி கட்டமைப்பு முற்றாக அளிக்கப்பட்டு விட்டது என்று கூறுவதற்கு இல்லை. ஆனால் பரவலாக வலுவிழந்த அறிகுறி தென்படுகின்றது. தெற்கிலே தேவர்கள், மேற்கிலே கவுண்டர்கள், வடக்கில் வன்னியர்கள் என்று பழைய வாக்கு வங்கி கணக்குகள் சிதைந்து போயுள்ளன. சாதிய இறுக்கத்தின் தளர்வு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாகும். மதம் தேர்தலில் சாதியை போன்றே மதமும் முக்கிய பங்கு வகிப்பதுண்டு. ஆனால் இத்தேர்தலில் அத்தனையும் கடந்து மத சிறுபான்மையினர் பல இடங்களிலே வெற்றி பெற்றுள்ளனர். மதம் சார்ந்து ஜோசப் விஜய் என அனைத்து இடங்களிலும் அழுத்தமாக நடிகர் விஜய் பெயர் கூறப்பட்ட போதும் மக்கள் அதனை பொருட்படுத்தாது மதம் பாராது வாக்களித்து வெற்றி பெறச் செய்துள்ளமை வரவேற்கத்தக்க விடயமாகும். வாக்காளர்களின் இத்தகைய பரந்துபட்ட மனநிலை ஜனநாயகத்துக்கு உரமூட்டுவதாக அமைகின்றது. வாக்களிக்க பணம். இதுவரை பணம் கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை அறுவடை செய்து வந்த நிலை இம்முறை மாற்றத்துக்கு உள்ளாகியமை முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றது. மக்களின் ஏழ்மையை பயன்படுத்தி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வெற்றியை உறுதி செய்வது இதுவரை கட்சிகளின் வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது. மக்களும் அதனை எதிர்பார்க்கலாயினர். இது ஜனநாயக விழுமியங்களை குழி தோண்டி புதைக்கும் செயலாகும். இம்முறை தேர்தலில் திராவிட கட்சிகள் பணத்தை வாரி இறைத்தன. ஆனால் வாக்காளர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு உடன்பாடான கட்சிகளுக்கு வாக்களித்தனர் என்பதை தேர்தல் முடிவுகள் நிரூபித்துள்ளன. இதன் மூலம் இனிமேல் பணம் கொடுத்து ஜனநாயக உரிமையை வாங்கிவிடலாம் என்ற நிலை தோற்கடிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தின் புதிய எழுச்சியாக பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் வருங்காலங்களில் வாக்குக்கு பணம் கொடுக்கும் இழிசெயல் முற்றாக ஒளிந்துவிடும் என கூறுவதற்கு இல்லை. ஆனால் அதனை நோக்கிய பயணத்திற்கு இது ஒரு நல்ல ஆரம்பம் என்றே கூற வேண்டும். இது ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வழிவகுப்பதாக அமைகின்றது. இளம் வேட்பாளர்களின் பங்களிப்பு. இதுவரை தமிழக அரசியலில் அனைத்து கட்சிகளும் நீண்ட நாட்கள் அனுபவம் உள்ள நடுத்தர வயதை தாண்டிய முதியவர்களே மாவட்ட செயலாளர்களாக, வேட்பாளர்களாக, அமைச்சர்களாக இருந்து வந்துள்ளனர். இதனாலே அரசியல் அதிகாரம், அரசியல் பங்களிப்பு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளேயே சுழன்று வந்துள்ளது. ஆனால் இந்நிலை அதிரடியாக தாவைக்காவின் வருகையின் காரணமாக மாற்றத்துக்கு உள்ளாகி அரசியல் ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நடந்து முடிந்த தமிழக தேர்தலில் தாவேக வேட்பாளர்களின் சராசரி வயது வரம்பு 40 என கூறப்படுகின்றது. இது ஜனநாயகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை ஊக்கப்படுத்தும். இதுவரை ஒரு சாராரின் கைகளிலே மட்டுமிருந்த அரசியல் தற்போது சாமானிய மக்கள் மத்தியிலும் பரவும் நிலை உருவாகியுள்ளது. இவை எதிர்கால ஜனநாயகத்தை பலப்படுத்துவதில் உறுதுணையாக இருக்கும். இதுவரை இல்லாத அளவிற்கு பெண்களின் பங்களிப்பு இம்முறை அதிகரித்து இருப்பது ஜனநாயகத்திற்கு உரமூட்டுவதாக அமைகின்றது. இம்முறை வாக்காளர்களும் வாக்களித்தோரும் 51% மேல் பெண்களாவர். அதிலும் இளம் பெண்கள் என்பது வரவேற்கத்தக்க அம்சமாகும். அதிக அளவிலே இளம் ஆண்களும் பெண்களும் இம்முறை ஜனநாயக கடமையாற்ற முன்வந்ததன் காரணமாக யாருக்கும் வாக்களிக்க விரும்பாதோர் none of the above என்ற எண்ணிக்கை கடந்த தேர்தலை விட இம்முறை குறைவாகவே பதிவாகியுள்ளது. 2021 தேர்தலில் 75% இருந்த எண்ணிக்கை இம்முறை 41% குறைந்துள்ளமை மக்களின் ஜனநாயக அக்கறையை அதிகரித்ததாக காட்டுகின்றது. அதிக அளவிலான மக்கள் ஈடுபாடே ஜனநாயகத்தின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். இவ்வாறு நடந்து முடிந்த பல்வேறு காரணிகள் ஜனநாயகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றதிலே முக்கிய பங்கு வகித்துள்ளன. ஜனநாயகத்தின் வீழ்ச்சி. நடந்து முடிந்த தேர்தலில் 86% வாக்காளர்கள் வாக்களித்தமை ஜனநாயகத்தின் வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. விஜய் அவர்களின் வருகையால் தேர்தலில் சூறாவளி ஒன்று வீசியதாகவும் கூறப்பட்டது. மக்கள் எதிர்பார்த்த ஆட்சி ஒன்று ஏற்பட்டுவிட்டதாகவும் கூறப்பட்டது. இது மௌன புரட்சியாகவும் விமர்சிக்கப்பட்டது. ஆனால் நடைமுறையில் ஜனநாயகத்தின் உயர் விழுமியங்கள் வெற்றி பெற்றனவா என்று ஆராய்ந்தால் இல்லை என்றே பதில் வெளிப்படும். இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளில் பெரும்பான்மை அடிப்படையிலான ஆட்சி அரசாங்கம் என்பது எண்ணிக்கையில் சிறு பகுதியினரின் சம்மதம் பெற்றதாகவே இருக்கின்றது. ஜனநாயகத்திலே உள்ள மிகப்பெரிய பலவீனமாகவும் இது பார்க்கப்படுகின்றது. ஆனால் இதனை யாரும் பெரிதாக பேசுவதில்லை. நடந்து முடிந்த தமிழக தேர்தல் முடிவுகளின்படி 34.92 வாக்குகளை பெற்ற தாவேக இன்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ளது. அதே நேரம் 66% வாக்குகள் தாவேக ஆட்சி அமைக்க விருப்பம் தெரிவிக்கவில்லை என்பது கவனம் கொள்ள வேண்டிய விடயமாகும். கடந்த கால எல்லா தேர்தல்களிலும் இதுபோன்ற தீர்ப்புகளை வந்துள்ளன. ஆனால் விஜய் அவர்களின் தேர்தல் சூறாவளியில் 50% மேல் வாக்குகளை பெறுவர் என்றும் இதுவரை இல்லாத வகையில் ஜனநாயக கோட்பாட்டிற்கு உத்வேகம் கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடைபெறவில்லை. மக்கள் வழங்கிய தேர்தல் முடிவுகள் ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கவில்லை. மாறாக ஜனநாயக
சனாயத்தின் வீழ்ச்சியாகவே பார்க்கப்படுகின்றது. ஆளுகின்ற ஒரு கட்சி மாநிலத்தின் அனைத்து பகுதிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்க வேண்டும். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் தனக்கான எம்எல்ஏக்களை பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 9 மாவட்டங்களில் தாவேகா எந்த ஒரு பிரதிநிதித்துவத்தையும் பெறவில்லை என்பது மக்களாட்சியில் சறுக்கலாக பார்க்கப்படுகின்றது. அளிக்கப்படும் வாக்குகளில் 50% மேல் பெறும் வேட்பாளரே மக்களின் உண்மையான பிரதிநிதி என்ற சனாயத்தின் உரிய கொள்கை இத்தேர்தலிலும் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் பதிவான வாக்குகளில் 50% குறைவான வாக்குகளை பெற்ற 220 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பெரும்பான்மையானவர்களின் ஆட்சி என்ற சனநாயக கோட்பாட்டிற்கு மாறானதாகும். இது இந்தியா போன்ற சனநாயக நாடுகளில் தொடர்ந்து இருந்து வரும் சனநாயக குறைபாடாகும். இந்தியாவில் தேசிய அளவிலும் இதுபோன்ற சனநாயக குறைபாட்டை தொடர்ச்சியாகவும் காணலாம். மத்தியில் 3 முறை ஆட்சியிலே இருந்து வரும் மோடி தலைமையிலான பாஜக ஒருமுறை கூட 50% மேலான வாக்குகளை பெற்றதில்லை. எனவே இது ஒரு வகையிலே இந்திய ஜனநாயகத்தின் சரிவாகவே பார்க்கப்படுகின்றது. நடந்து முடிந்த 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால் கட்சிகள் வாங்கிய வாக்கு எண்ணிக்கைக்கும் பெறப்பட்ட பிரதிநிதித்துவத்திற்கும் இடையிலே மிகப்பெரிய வேறுபாடு காணப்படுகின்றது. அதாவது வாக்களித்த மக்களது எண்ணிக்கைக்கு ஏற்ப அல்லது உண்மையான பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என்றே கூற வேண்டும். ஒரு தொகுதியில் பணமுனை போட்டியின் காரணமாக 10 தொடக்கம் 20% வாக்குகள் பெற்றவர் கூட வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுகின்றார். இதனாலே 80% மக்களின் பிரதிநிதித்துவத்தை இழக்கின்ற நிலை தற்போதைய தேர்தல் முறையிலே நிலை பெற்று வருகின்றது. இதனாலே ஒரு சிலரின் விருப்பமே பெரும்பான்மையினரின் விருப்பமாக சித்தரிக்கப்படுகின்றது. நடந்து முடிந்த தேர்தலில் இதனை காணலாம். கட்சிகள் பெற்ற வாக்குகளுக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் கிடைக்கப் பெறுவதே உண்மையான சனநாயகம். தற்போதைய தமிழக தேர்தலில் இக்குறைபாடு தொடர்கின்றது. 1,42,465 வாக்குகளை பெற்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2 பிரதிநிதிகளை பெற்றுள்ளது. இக்கட்சியை விட 10 மடங்கு அதிக எண்ணிக்கையான 14,67,024 வாக்குகளை பெற்ற போதும் பாஜக ஒரு பிரதிநிதியை மட்டுமே பெற்றுள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சியை விட அதிக அளவில் 19,27,537 வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி ஒரு பிரதிநிதித்துவத்தை கூட பெறவில்லை. இதன் மூலம் இவர்களின் குரல் சட்டமன்றத்தில் இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு லட்சக்கணக்கான மக்கள் தமக்கான பிரதிநிதித்துவத்தை இழந்து நிற்கும் இந்நிலை சனநாயகத்தில் மிகப்பெரிய குறைபாடாக பார்க்கப்படுகின்றது. இக்குறைபாடு இன்றைய தேர்தலிலும் நீடிக்கின்றது. இது சனநாயகத்தின் வீழ்ச்சியாகவே பார்க்கப்படுகின்றது. மக்களாட்சி தத்துவத்தில் அனைவருக்குமான பிரதிநிதித்துவம் மிக பிரதானமானதாகும். இதனை விகிதாசார பிரதிநிதித்துவம் மூலம் மட்டுமே நிவர்த்தி பண்ண முடியும். அனைத்து தேர்தல் தொகுதிகளையும் தேர்தல் மாவட்டங்களாக வகைப்படுத்துவதன் மூலம் சனநாயகத்தை சரிவிலே இருந்து மீட்டெடுக்கலாம் என்பது தேர்தல் ஆய்வாளர்களின் கூற்றாகும். இதுபோன்ற மிகப்பெரிய குறைபாடு இலங்கையிலும் இருந்தது. 1970ஆம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி 18,92,525 வாக்குகளை பெற்று 17 இடங்களை வென்றது. அதே நேரம் அதைவிட குறைவாகவே 18,39,979 வாக்குகளை பெற்ற இலங்கை சுதந்திர கட்சி 91 இடங்களிலே வென்று ஆட்சி அமைத்தது. இது சனநாயகத்தை குளிதோண்டி புதைப்பதாக பார்க்கப்பட்டு 1978ஆம் ஆண்டு அரசியல் சட்டம் மாற்றப்பட்டு விகிதாசார தேர்தல் முறை கொண்டுவரப்பட்டுள்ளது. இது அனைவருக்குமான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்தது. கடந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களித்த 2% மக்கள் கூட தமக்கான பிரதிநிதித்துவத்தை பெறக்கூடிய வகையிலே அங்கு சனநாயகம் உயர்வு பெற்றுள்ளது. தேசிய அளவில் 2.15% வாக்குகளை பெற்ற ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றில் பிரதிநிதித்துவம் பெற்று நாட்டின் பிரதமராகவும் பதவி வைத்தமை கவனிக்கத்தக்க விடயமாகும். அனைவருக்குமான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தி விஜய் தலைமையிலான தாவேகா இதுவரை இருந்த சனநாயக குறைபாடுகளை தேர்தல் களத்திலே கலைத்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடைமுறையில் அது நடைபெறவில்லை. தேர்தல் அமைப்பிலே உள்ள குறைபாடுகள் காரணமாகவே 3வது சக்தியாக முதல் முறையாக தமிழக தேர்தலில் சூறாவளியாக வந்த விஜய் அவர்களால் சனநாயகத்தின் சரிவை தடுக்க முடியவில்லை. தற்போதைய பாஜக ஆட்சியாளர்களும் கூட அனைத்து மக்களுக்கும் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதை விடுத்து தங்களின் சுய லாபத்திற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் விடயத்தில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். அனைத்து மாநில தேர்தல் முடிவுகளை ஆழ்ந்து கவனித்தால் எல்லா காலங்களிலும் சனநாயகத்தின் விழுமியங்கள் சரிவையே சந்தித்துள்ளன. எதிர்காலத்தில் இதனை தவிர்க்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும். நன்றி.